தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கும் நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அரசியல் வட்டாரங்களில் தீவிர விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணியின் நிலை குறித்து வெளியாகும் பல்வேறு கணிப்புகள் கட்சிக்குள் நம்பிக்கையையும் கவலையையும் கணிந்த மனநிலையை கொடுத்துள்ளன. சில கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் என்று கூறப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் சில நிறுவனங்களின் கணிப்புகள் அதிமுக கூட்டணிக்கு ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். இதனால் தேர்தல் முடிவு குறித்து உறுதியான முடிவை எடுப்பது இப்போது சாத்தியமில்லை. அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், வழக்கமாக ஆளும் கட்சிக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் பிரதான எதிர்க்கட்சிக்கு செல்வது வழக்கம். ஆனால் இந்த முறை அந்த வாக்கு ஓட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் என்கின்ற கருத்து நிலவுகிறது. குறிப்பாக புதிய அரசியல் சக்திகளின் வருகை வாக்கு வங்கியின் அமைப்பை மாற்றியிருக்கலாம் என மதிப்பிடப்படுகிறது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் புதிய காரணியாக உருவெடுத்துள்ளது. குறிப்பாக நகர்ப்புற இளைஞர்கள் மற்றும் முதன்முறை வாக்காளர்களிடையே அந்த கட்சி கவனம் பெற்றிருக்கலாம் என்ற பல கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன. இது அதிமுகவுக்கு செல்லக்கூடிய சில மாற்று வாக்குகளை திசை மாற்றி இருக்கலாம் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் வியூகங்கள் பல இடங்களில் பலன் தந்ததா அல்லது வாக்கு சிதறல்கள் தாக்கம் ஏற்படுத்தியதா என்பது அதிகாரப்பூர்வ முடிவுகளுக்கு பிறகே தெளிவாகும். மொத்தத்தில் இந்த தேர்தல் அதிமுகவுக்கு ஒரு முக்கியமான அரசியல் பரிசோதனையாக பார்க்கப்படுகிறது. வெற்றி கிடைத்தால் தலைமையின் வலிமை உறுதியாகும். எதிர்பார்த்த முடிவு இல்லாவிட்டால் கட்சிக்குள் மறுசீரமைப்பு தேவையா என்கின்ற கேள்வி எழலாம். இறுதி பதிலை தரப்போவது வாக்கு எண்ணிக்கையினால்தான். இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.